Okay. So a simple inheritance அப்படின்னா B extends A. So okay, A ஓட properties B is using அப்படின்னு அர்த்தம். இது வந்து மல்டி லெவல் ABC ரெண்டாவது நான் போட்டிருக்கிறது. ஹையரார்கியல் பார்த்தீங்கன்னா you will have Aல இருந்து will have B, அதுல இருந்து C, அதுல இருந்து D. இது ஹையரார்கியல். இது 1, இது 2, இது 3னா இப்போ 1, 2 கம்பைன் ஆகிறதும் 2, 3 கம்பைன் ஆகிறதும் 1, 3 எப்படி வேணாலும் கம்பைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹைபிரிட். ஓகே, ஜாவால எது கிடையாது அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் ஏ, யூ ஹாவ் பி அண்ட் அதுல இருந்து எடுத்து சி, இது கிடையாது. புரியுதா? ஸோ ஜாவால யூ டோன்ட் ஹாவ் multiple inheritance. So you cannot inherit from both the classes at the same time for a particular class. The reason for that is you face like diamond problem. Okay, diamond problem என்றது அப்புறம் பார்க்கலாம். So it's like எப்படி சொல்றது, C++லாம் இருக்கும், ஏல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், பிலையும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சில யூஸ் பண்ணும்போது அது ஏ ஓடதா பி ஓடதான்றதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். If you have the same name in both A and B. So they removed it and they achieved it through multiple எப்படி சொல்றது interface வச்சு அச்சீவ் பண்ணிருப்பாங்க லேட்டரா. So that we will see later. So as per inheritance we have three types: simple, hierarchical and multi-level. Multi-level என்றது இது, hierarchical என்றது இது. Okay, fine. So we will see how inheritance basically works in an editor. Fine, ஒரு ஐடியில போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. So what I'm going to do, first I'm going to create a class called animal. Okay. No. Let me create a class called animal. So inside that I am going to create a private string color, private int height, private int weight. Okay, so these are the three attributes for animal. Fine. So I am going to have something called setters and getters for that. Okay, so now I'm going to create a class called tiger. Okay, so now I'm going to create a class called tiger. Okay, so tiger வந்து பாத்தீங்கன்னா it extends animal னு போட்டுக்கலாம். Tiger, what it gonna be, it gonna extends animal. So tiger க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ டைகருக்கு வந்து private சும்மா ஒரு நேம் கொடுப்போம், private டைப், ஒரு சில அட்ரிபியூட்ஸ் கொடுக்கும். ரைட்டா? சரி, நான் இப்போ இதில் ஒரு மெத்தட் எழுதுறேன்னா வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ கேன் ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் அ ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் ஐ கேன் ஆக்சஸ் சம் வேரியபிள்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு மெத்தட் எழுத போகிறேன், பப்ளிக் வாய்ட் மேக் நாய்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு திஸ் டைகர் கோயிங் டு மேக் சம் நாய்ஸ். ஸோ அது எப்படின்னா இட் கோயிங் டு யூஸ், அதில் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா திஸ் டைகர் with this weight அப்படின்ட்டு. ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println the tiger with weight அப்படின்னு போட்டு, ஸோ வெயிட்டோட டேட்டா எங்கே இருக்குது, அனிமலுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா வெயிட் அப்படின்றது டேரெக்டானா முடியாது. கரெக்டா? எனக்கு பப்ளிக் மெத்தட்ஸ் எனக்கு விசிபிள் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் எரர், ஸோ இட்ஸ் cannot access directly. Okay, the weight is in animal. Since even though you are extending animal, these are being defined as private. You cannot access directly. So suppose இதை நான் protected ஆக்குனா என்ன நடக்கும்? Protected ஆக்குனா in the tiger class I can access the tiger with weight. So now no error. Fine. The weight என்ற variable
இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எதுமோ உங்க கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, டைகருக்குள்ளே இருக்கிற மாதிரி. பட் இட் இஸ் நாட், it is inside the animal class. Since you are extending animal class, it is happening for you. Fine. ஓகே ஜி, ஒரு டவுட். அப்போ சில கிளாஸ்லாம் இப்போ சில பேர் வந்து பிரைவேட்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ அனிமலுக்குள்ள வந்து பிரைவேட்னு கொடுத்துருந்தப்போ எரர் த்ரோ பண்ணதுல, ஆமா, அப்போ வந்து என்னால ஆக்சஸ் பண்ணவே முடியாதா அந்த மாதிரி இருக்கிறத? ஃபங்க்ஷன்ஸை வச்சு பண்ண முடியும். ஸோ அதில் சப்போஸ் அவங்க ஃபங்க்ஷன் வச்சுருக்கணும், அதான் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரைவேட் யூ கேன் ஆக்சஸ் தோஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மெத்தட்ஸ். ப்ரைவேட்டாக இருக்கட்டும். நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறீங்க, ஓகே, இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ் போட்டு யூ கேன் யூஸ் த கெட் வெயிட் மெத்தட். அது ஆக்சஸ். ஓகே. ஸோ கெட் வெயிட் என்ன நடக்கும்னா, கெட் வெயிட் மெத்தட்குள்ள ரிட்டர்ன் வெயிட், அதோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் அதை ரிட்டர்ன் பண்ணுது, வெயிட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் யூ. ஸோ யூ கேன் ஸ்டில் ஆக்சஸ். பட் ப்ரொடெக்டட்னு போட்டிங்கன்னா டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்ஹெரிட் பண்ணுறதால யூ ஆர் கெட்டிங் திஸ். சப்போஸ் இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் போடுறேன் பாருங்க, டைகர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், பப்ளிக் டைகர் system dot out dot println. நான் என்ன பண்ண போறேன்னா I am tiger அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அனிமல்லையும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடுறேன், பப்ளிக் அனிமல் டாட் println I am animal. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டைகர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ். இப்போ என்ன இருக்கு, அனிமல் இருக்கு, டைகர் இருக்கு, ரைட்டா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு அனிமல் கிளாஸ் இருக்கு, ஒரு டைகர் கிளாஸ் இருக்கு. இப்போ நான் ஐம் கோயிங் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் அனிமல். அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு இப்போ இதை ரன் பண்ணனா என்ன பிரிண்ட் ஆகும், அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ விக்னேஷ், क्वेश्चन திருப்பி சொல்லுங்க. A equal to new animal. இத ரன் பண்ணனா என்ன அவுட்புட் வரும்? அனிமல் கிளாஸ்ல எப்படி இருக்கு? I am animal. ஓகே, டைகர்ல எப்படி இருக்கு? நான் ரன் பண்ணனா அனிமல் A equal to new animal போட்டனா என்ன வரும் அவுட்புட்? இது I am an animal வரும். I am animal because the constructor is a place which gets called, correct? So when straightforward, நான் எதுவுமே இன்னும் இன்ஹெரிட்டன்ஸ் ஓட இதுவே நான் இதுக்கு காலே பண்ணல. So I'm just calling an object for animal class. When I try to run, it will go to the constructor. It's a place where object gets created. அந்த இடத்துல animal னு போட்டேன், I am animal, so it gets printed. So இப்போ next line நான் என்ன பண்றேன், இந்த tiger testல போயிட்டு I'm going to do something like tiger equal to new tiger. So இப்போ என்ன வரும், ஓகே, இப்போ என்ன வரும் சொல்லுங்க. I am an animal, I am a tiger, ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைகரோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஆக்சுவலா போகும், ஓகே. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன், இன்ஹெரிட்டன்ஸ்ல the parent will be created first. டைகரோட கன்ஸ்ட்ரக்டர் போயிட்டு, பட் இது எக்ஸ்டென்ஸ் அனிமல்ன்றதால it has to create an class, parent class first. So I am an animal, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் it will come back to the tiger and it will create I am tiger. ஓகே, ஸோ இந்த ஹையரார்கி போயிட்டே இருக்கும், ஸோ பேக்வர்ட்ஸ்ல ஒன் பை ஒன்னா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஸோ இப்போ டைகர் ஆப்ஜெக்ட் வச்சு எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், கிளாஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த அனிமல்குள்ள எது பப்ளிக்கா இருக்கோ அதெல்லாம் டைரக்டா இங்கே ஆக்சஸ் பண்ணிருக்கலாம். ப்ரொடெக்டடா இருக்கிறது ஆக்சஸ் பண்ணோம். பிரைவேட்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, வித் ஹெல்ப் ஆஃப் மெத்தட்ஸ் யூ கேன் ஆக்சஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டைகர் டெஸ்ட்ல டி ஆப்ஜெக்டை வச்சு என்னால இதெல்லாம் செட் பண்ண முடியுமா, டி டாட் வச்சா என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செட்டு கலர் வருது, ஹைட் வருது, வெயிட் வருது, ஓகே. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து வருது, டைகர் ஆப்ஜெக்ட் குள்ள டைரக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும், இல்ல, புரியுதா?
ஸோ அப்போ எப்படி வருது இதெல்லாம்? டைகர் ஆப்ஜெக்ட்ல வெறும் மேக் நாய்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் இதுக்கும் செட்டர் கேட்டர் போட்டிருக்கலாம். சோர்ஸ் ஓகே. அதே இது நான் என்ன பண்றேன், அனிமல்குள்ள இன்னொரு மெத்தட் எழுதுறேன். இந்த மெத்தடா திங்க் அப்படின்னு ஒன்று போடுறேன். ஓகேவா? ஸோ அனிமல் மெத்தட்ல திங்க்னு ஒன்று இருக்கு, அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு செட்டர்ஸ் கெட்டர்ஸ் இருக்கு. டைகர் மெத்தட்ல மேக் நாய்ஸ் இருக்கு, அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு செட்டர்ஸ் கெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டைகர் டெஸ்ட்ல போயிட்டு டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போடுறேன்னா, இப்போ ஐ எம் கோயிங் டு புட் டி டாட். ஓகே. ஸோ என்னென்னலாம் வருது பாருங்க. யூ ஹாவ் கெட் கலர், கெட் ஹைட், கெட் நேம், கெட் டைப், கெட் வெயிட். So typically you will end up in having all the attributes from the animal also with the tiger class reference. புரியுதா? ஜி ஒரு நிமிஷம் அந்த டைகர் கிளாஸ் போங்க. பாருங்க. ஸோ டைகர்ல இங்க நீங்க என்ன பாயிண்ட் நான் கொண்டு வர ட்ரை பண்றேன்னா, டைகர்ல நேமும் டைப் மட்டும் தான் இருக்கு. அனிமல்ல அடுத்த 2 ஆட்ரிபியூட் இருக்கு. டைகர்ல இந்த கெட் நேம் கெட் டைப் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? நான் என்ன ட்ரை பண்றேன், இங்க டைகர் டெஸ்ட்ல போயிட்டு டி டாட் வச்சு இதெல்லாம் ஆக்சசபிள் இருக்கான்னு பாக்குறேன். டி டாட். ஸோ டிபிக்கலி இஃப் யூ சி கெட் அப்படின்னு போட்டாவே I have a color, height, name, type and weight. Okay? So what is happening basically is all the attributes from the parents class also I can access. If those are public methods, I don't have any problem. Okay? So என்ன ஆகும்னா டைகர் அதுல இருக்கிற எல்லாம் பப்ளிக்கும் ப்ரொடெக்டடும், அனிமல்ல இருக்கிறது டைகருக்கு அப்படியே காப்பி ஆயிக்கும். ஓகே, ரன் டைம்ல. So typically you could able to see all the classes here. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்களா ரன் டைம் அப்போ காப்பி ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன சொன்னோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், அதுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து இப்போ நான் வந்து ஏபி அப்படின்னு இருக்கேன்னா, எனக்கு பில வந்து சில இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேமு, அட்ரஸ், இதெல்லாம். அது வந்து நான் ஏல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரெஃபரன்ஸ் மாதிரி தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பேன் பில இருக்க ஆப்ஜெக்ட. நீங்க ஆஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இசர் ரிலேஷன்ஷிப்ல ஃபுல்லா அப்படியே காப்பியே பண்ணிக்குமா? அது ரிலேஷன்ஷிப்ன்ற டோட்டலி வேற. உங்களுக்கு நீங்க டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர்னா அந்த டைகர் பபுள்குள்ளே அனிமலும் இருக்கும். அதான் கேக்குறேன். ஓகே. இட்ஸ் நாட் லைக் a ரெஃபரன்ஸ் வந்து அங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்லாம் கிடையாது. டைகர்ல ஒரு காப்பியா you will have an animal object also. So that's the concept. அதாவது பபுள்குள்ள மேல பபுள் போடுறது. So when I say that ஆஸ் அ ரிலேஷன்ஷிப்ல அது தனி இது தனி, அதோட பாயிண்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது அப்படி கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் அனிமல் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் அனிமல் ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆகிட்டு அதுக்கு மேல டைகர் கிரியேட் ஆகும். இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இதுல சில இது பிரைவேட்டா இருந்தா அதை தொட முடியாது, இங்க இருந்து இங்க. ஓகே. பப்ளிக்கா இருக்கிறது தான் இவன் போய் தொட முடியும், அந்த கான்செப்ட். இப்போ ஆஸ் அ ரிலேஷன்ஷிப்னா எம்ப்ளாயி அட்ரஸ்ன்றது அட்ரஸ் இது வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி இதுன்னா இதுக்குள்ள அட்ரஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, அந்த ஃபீல்டு வந்து இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். புரியுதா? இது ஃபீல்ட் லெவல்லாம் கிடையாது, டோட்டலி அனிமலே அப்படியே டைகருக்குள்ள வர மாதிரி. ஓகே. டைகர் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுனாவே ஃபர்ஸ்ட் அனிமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதுக்கு மேல டைகர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். புரியுதா? புரியுது. ஓகே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர்னா டி வந்து இந்த பபுளை பாயிண்ட் பண்ணும். அந்த பபுளுக்குள்ள அனிமலோடதும் இருக்கு. ஸோ டி டாட் வச்சேன்னா அனிமலுக்கு உண்டான ஆனா பட் என்கேப்சுலேஷன் ரூல்ஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். எதெல்லாம் பப்ளிக்கோ ப்ரொடெக்டடோ அதுதான் இந்த வேரியபிளை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், டி டாட் அப்படின்னு வச்சு. புரியுதா? ஸோ அதுதான் இங்க கான்செப்டே. ஸோ டி டாட் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த அனிமலுக்குள்ள இதெல்லாம் பப்ளிக்கா இருக்கு. இந்த மெத்தட்லாம் எது கெட் கலரு, ஹைட்டு, வெயிட் எல்லாம். அதனாலதான் வந்து உங்களால டாட் வச்ச உடனே யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் இட். ஓகே. அதர்வைஸ் யூ குட் ஹவ் நாட். ஸோ அதை பிரைவேட் ஆக்கி இருந்தீங்கன்னா என்னதான் நீங்க இன்ஹெரிட் பண்ணாலும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. பிரைவேட் இஸ் சம்திங் தட் வித்தின் த கிளாஸ். ஓகே. ஸோ என்னென்னலாம் வந்து மெத்தட்ஸ் வழியா நீங்க அதை ஆக்சஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம பண்ணோம் அனிமல் கிளாஸ்ல.
ரைட்டா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டட் ஆக்கி பார்க்கலாம் எல்லா மெத்தட்ஸையும். ஓகே, என்ன பண்ணுவோம், இது எல்லாமே வந்து சரி இதை மட்டும் ப்ரொடெக்டட் ஆக்கலாம். ப்ரொடெக்டட் வாய்ட் திங்க். ஓகே, இப்போ என்ன பண்ண, திங்க்ன்றது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா வந்து டைகர் கிளாஸ்க்குள்ள திங்க்ன்றதை தாராளமா ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா ஐ ஆம் டைகர் அப்படின்னு போடுற மேக் நாய்ஸ்ன்னு போட்டு இங்கே கூட பண்ணலாம். காலிங் திங்க் மெத்தட் அப்படின்னு போட்டு நீங்க தாராளமா திங்க் மெத்தடை கூப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ பட் ஆனால் திங்க் மெத்தட் வந்து வாய்ட், அதனால தான் எரர் வருது. லெட் மீ ரிட்டர்ன் சம்திங் ஸ்ட்ரிங். ஓகே, யாரெல்லாம் திங்க் மெத்தடை கூப்பிடுறாங்களோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும், அனிமல் இஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல டைகர் கிளாஸ் பாத்தீங்கன்னா இது ப்ரொடெக்டட். சரியா? ஸோ ப்ரொடெக்டட்ன்றதால நான் என்ன பண்ணேன், இந்த டைகர் வித் வெயிட் இதுன்னு போட்டு கெட் வெயிட் இஸ் பப்ளிக், டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியுது. காலிங் திங்க் மெத்தட் இது ப்ரொடெக்டட், ஸோ அதை கூட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? ப்ரொடெக்டட் இஸ் மெத்தட் அனிமல்குள்ள, think is a method which is of type protected. Protected is a keyword where inheritance classes can access those. Okay, so if I make this as private, no one can access this again. So tiger குள்ள error வந்துரும். எனக்கு தெரியவே தெரியாது. Even though you inherited it, private is a property that belongs closely to the particular class alone. So thinkன்றது access பண்ண முடியாது. When I make public, I can access, everyone knows. But we have an intermediate thing like protected. Protected போட்டா only the inherited classes can access. இப்போ டைகருக்கு அதுக்குள்ள என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டா? இன்ஹெரிட் பண்ணாம இப்ப லயன் போடுறேன், எக்ஸ்டென்ஸ் அனிமல் போடலைன்னா அங்கெல்லாம் திங்க் வந்து விசிபிளாவே இருக்காது. ஓகே, ஸோ வாட் ஆர் த கிளாஸஸ் தட் கெட்ஸ் இன்ஹெரிட்டட்? ஸோ அங்க வந்து ஐ கேன் புட் இட் ஓவர் திங்க்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், ஐ கேன் டூ இட். ஃபைன். ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த திங்க் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சசபிளா இருக்குமா ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ டி டாட் திங்க் வருது இல்லை? ஸோ த மீனிங் பிஹைண்ட் இட் இஸ் even with the reference you can access. Okay, அதாவது டைகர் கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா கெட் ஹைட் இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சா நம்மளுக்கு, கெட் ஹைட், செட் வெயிட், பப்ளிக் எல்லாமே வந்துச்சு, அனிமலோட பப்ளிக் எல்லாமே. ஸோ அதே மாதிரி அனிமலோட ப்ரொடெக்டடும் வருது. ஸோ அனிமலோட பிரைவேட் மெத்தட்ஸ் மட்டும்தான் வராது, பிரைவேட் ஆட்ரிபியூட்ஸ், பிரைவேட் மெத்தட்ஸ். ஸோ ராதர் தென் தட் யூ கேன் ஆக்சஸ் எவ்ரிதிங். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட், இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வச்சு தான் நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எது முடியாது, சப் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம். So till this point clear? clear ஜி. எனக்கே மத்த ரெண்டு பேரும் சௌந்தரன் மணி. If you have any doubt. ஹலோ அசோக் ஜி. சொல்லுங்க சௌந்தர். மணி பேசுறேண்ணா. சொல்லுங்க, உங்க வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. இல்ல நடுவில் கட்ட. இப்போ நீங்க அனிமல் ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கல்ல? கரெக்ட். நீங்க அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்ட அப்புறமா தான் நடுவில் இந்த வந்து கட் ஆயிடுச்சு. அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே வந்து டைகர் ஜாவான்னு நீங்க இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்க? எக்ஸாக்ட்லி, ஆமா. அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் டைகர் எக்ஸ்டென்ஸ் அனிமல் போட்டேன். என்ன சொல்ல வந்து, ஆமா, ஃபர்ஸ்ட் டைகருக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமலுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இங்க டைகர்னு கன்ஸ்ட்ரக்டர்ல ஐ ஆம் டைகர் போட்டேன். அனிமல் கிளாஸ்ல போயிட்டு இங்க என்ன பண்ணேன், ஐ ஆம் அனிமல் அப்படின்னு போட்டேன். இப்போ என்ன பண்ண, டைகர் டெஸ்ட்ல போயிட்டு டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போட்டாவே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அனிமல் பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் டைகர் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பேஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே, பேரண்ட் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா இருக்கிறத சப் கிளாஸ் வருது, அந்த மாதிரி சொல்றீங்களா? அது ஒன்று ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பேசிட்டு இருந்தோம்னா இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பிரைவேட்னு போட்டோம்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் போட்டா என்ன பண்ணலாம், இது ரெண்டும் ஆல்ரெடி தெரியும். இப்போ ப்ரொடெக்டட்னு ஒன்று போட்டீங்கன்னா சப் கிளாஸஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனிமல் கிளாஸ்க்குள்ள திங்க்னு ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். இதை வந்து நான் ப்ரொடெக்டட்னு ஆக்கியிருக்கேன். ஓகே, இது நான் ப்ரொடெக்டட்னு ஆக்குனதால ஐ கேன் ஆக்சஸ் திஸ் மெத்தட். இங்க பாருங்க, மேக் நாய்ஸ் மெத்தட்ல இந்த மெத்தடை கால் பண்றேன்னா திங்க் அப்படின்ட்டு, காலிங் திங்கிங் மெத்தட் அப்படின்னு. திங்க்ன்ற மெத்தட் இதுக்குள்ள இல்ல, அனிமல்குள்ள இருக்கு. பட் என்னமோ இதுக்குள்ள இருக்கிற மாதிரியே கால் பண்றேன். கரெக்டா? ஏன் இது ப்ரொடெக்டட்ன்றதால ஐ கேன் ஏபிள் டு கால் இட். பப்ளிக்னாலும் கால் பண்ணிருக்கலாம். ப்ரொடெக்டட்னா என்ன பெனிஃபிட்னா டைகருக்குள்ள மட்டும் தான் கால் பண்ண முடியும். ஓகே, வெளியில கால் பண்ண முடியாது. ஓகே, பட் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். இப்போ டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர்ல இப்ப நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் இன்ஹெரிட்டன்ஸ்ல. ஒன்னு, இன்ஹெரிட் பண்ண அந்த கிளாஸ்க்குள்ள, அதாவது டைகருக்குள்ள என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், அப்புறம் டைகரோட ரெஃபரன்ஸ் மூலியமா அவுட் சைடு என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டுமே கிளியரா இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்னு என்ன சொன்னேன், டைகர்னா
இதே கிளாஸ் டைகர்ன்ற கிளாஸ் தான் அனிமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அதர் திங் இஸ் இந்த டைகர் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ மீன் when you create an object for tiger with the help of the t dot, what are the things that will come up. Okay, so normally tiger object create பண்ணும்போது டைகர் கிளாஸ்க்குள்ள இருக்கிறது தான் வரும். இங்க கெட் போடுறேன் பாருங்க, கெட் போட்டா டைகர் கிளாஸ்க்குள்ள நான் வெறும்னே ஒரு ஃபீல் தான் வச்சேன், பட் கலர் ஹைட் வெயிட்லாம் வருது. இது எங்க இருந்து வருது? அனிமல்ல இருந்து வருது. ஸோ ஆப்ஜெக்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு நான் காட்டிட்டு இருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் அனிமல்ன்ற பபுள் கிரியேட் ஆகும், அதுக்கு மேல டைகர் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ டீன்ற ரெஃபரன்ஸ் பபுள பாயிண்ட் பண்ணா கூட அனிமல்குள்ள இருக்கிற பப்ளிக் ப்ரொடெக்டட்லாம் டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அந்த அதர் ஹேண்ட் ஹேஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி பார்த்தோம்னா எம்ப்ளாயிக்குள்ள அட்ரஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அது அட்ரஸ் எம்ப்ளாயி தனித்தனி ஆப்ஜெக்ட். எம்ப்ளாயிக்குள்ள அட்ரஸ்ன்றது ஒரு டேட்டா டைப் மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதுக்கு இங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது இதையும் லிங்க் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், டி டாட் எனக்கு வருது மேக் நாய்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டி டாட் மேக் நாய்ஸ்ன்றது அவுட் சைட் பேக்கேஜ் கூட வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அனிமலுக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அனிமல் ஏ ஈக்குவல் டு டி டாட் மேக் நாய்ஸ், ஏதோ வேற ஏதோ போட்டிருந்தால நான் டி டாட் அனிமல்குள்ள திங்கிங், ஆமா திங்க். ஸோ டி டாட் திங்க் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன். அனிமல்குள்ளேயே அந்த திங்கை கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். நார்மலா நல்லா யோசிச்சுக்கோங்க, அனிமல்குள்ளேயே கால் பண்ணலாம். இப்போ யோசிச்சுக்கோங்க, நான் என்ன சொன்னேன், ப்ரொடெக்டட்ன்றது சப் கிளாஸஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். இந்த 2 லைனை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் 2 லைன். பட் இந்த 2 லைன் பாருங்க, சப் கிளாஸ் பத்திலாம் இது கவலையே இல்லை. இப்போ பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா பேரண்ட்டுக்குலாம் தெரியாது யார் யார் என்ன வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்காங்க, அது தெரியணும்னு அவசியமும் இல்லை. ஸோ இப்போ அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல்னா இட்ஸ் நார்மல் ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன். ஏ டாட் திங்க் என்னால கூப்பிட முடியுது. பட் இஃப் யூ நோட் இட், திங்க் இஸ் நாட் அ பப்ளிக் மெத்தட். ஜென்ரலி திங்க் பிரைவேட் போட்டிருந்தா என்னால ஆக்சஸ் பண்ணிருக்கவே முடியாது. இந்த மாதிரி அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல் போட்டு ஏ டாட் திங்க்ல என்னால ஆக்சஸ் பண்ணவே முடியாது. கரெக்டா? நான் அதை வந்து என்ன பண்ணிருக்கேன், பண்ண முடியும். ஓகே, என்ன சொல்றீங்க? இல்ல வித்தின் கிளாஸ் தான் பண்ண முடியல, பிரைவேட் பண்ணான்னு சொன்னேன். பிரைவேட் பண்ணா வித்தின் கிளாஸ் தான் பண்ண முடியும். இப்போ ப்ரொடெக்டட் போட்டதால டைகர் என்ற கிளாஸ்க்குள்ள பண்ண முடிஞ்சது. பட் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இதை பாக்குறோம் நம்ம. அவுட் சைட் டைகர், ஓகே, இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? டைகர் ரெஃபரன்ஸ்க்குள்ள பண்ணலான்றது தெரிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. இந்த டைகர் டைகருக்கே வெளியில அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல் ஏ டாட் திங்க் ஏன் பண்ண முடியும் அப்படின்னா, நார்மலி ரூல் என்னன்னா, ப்ரொடெக்டட் நீங்க எந்த ஆட்ரிபியூட்டையோ எந்த மெத்தடையோ சொன்னீங்கன்னா வித்தின் த சேம் பேக்கேஜ் யூ கேன் ஆக்சஸ். ஓகே, இந்த டைகர் டெஸ்டும் இதே பேக்கேஜ்க்குள்ள இருக்கு, ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வேற கிரியேட் பண்றேன், வேற பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இத வந்து இப்போ என்ன பண்றேன், இதை வந்து இங்க போடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கணும். நான் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி இப்ப பேசல, ஜஸ்ட் அனிமல் கிளாஸ்ல ப்ரொடெக்டட்னு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ ப்ரொடெக்டட்னு வச்சிருக்கேன் அனிமல் கிளாஸ்ல. அந்த அனிமல் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், திங்க்ன்ற மெத்தட் ப்ரொடெக்டட்னு கூப்பிடுறேன், ஒர்க் ஆகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா டைகர் டெஸ்ட் 2 அப்படின்றது சேம் தான், வேற பேக்கேஜ்ல கிரியேட் பண்றேன். இங்க என்ன சொல்லுது, இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரொடெக்டட் அப்படின்ற கான்செப்ட் வந்து is available only within the package if you call it outside. But inheritance ஓட ஸ்டோரி டிஃபரன்ஸ். எந்த பேக்கேஜையும் நீங்க இன்ஹெரிட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே டைகரை நான் வந்து இங்கேயும் காப்பி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியாச்சா? சோ இம்போர்ட் பண்ணணும். So இப்போ பாருங்க, so I can access this. இந்த thinkன்ற மெத்தட் வேற பேக்கேஜ்ல இருந்தாலும் access பண்ணலாம். That is different. So if you move on package levelல sub classes குள்ள அந்த கான்செப்ட் கிடையாது. Okay, so if you extend an animal, you can access the protected and public methods of that animal. So all the attributes will come to tiger also. So அது first rule. Okay. ரெண்டாவது, if you access specifier something called as protected of any class, okay, if you want to create an object of that class that can be accessible within the same package, say for example animal a equal to new animal, if a thing is a protected method, can be accessed within the same package. If you try to access it outside that package, you get an error.
You can only access all the public items anywhere. Protected is within the package when you try to create an object for it. But when you inherit it, you can directly access. There is a no limitation when you inherit it. Fine. அசோக் ஜி பாருங்க. சோ இங்க ஒரு ரெஃபரன்சஸ் வச்சுலாம் அது வரல. ஓகே, சோ இட் ப்ரொடெக்டட் அப்படின்றது ஒன்லி வித்தின் தி சேம் பேக்கேஜ். ஓகே, பட் ஒரு அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்க யூஸ் பண்ணலாம். எங்க எக்ஸ்டென்ஸ் போடுறீங்களோ அந்த கிளாஸ்க்குள்ள எங்க வேணாலும் வச்சு பண்ணலாம். பட் வித் ஹெல்ப் ஆஃப் த ரெஃபரன்சஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப டி கூட திங்க் வரல. ஸோ டி டாட் திங்க் வரல பாருங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஆர் கெட்டிங் கெட் கலர் கெட் வெயிட் நேம் அதெல்லாம் பப்ளிக் அதெல்லாம் வரும். ஸோ இதுதான் ரூல்ஸ். சொல்லுங்க, கொஸ்டின் என்ன? அசோக் ஜி ஹலோ. சொல்லுங்க அசோக் ஜி, இப்போ பப்ளிக் கிளாஸ் டைகர் டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் டைகர்னு போட்டா நான் அனிமல் கிளாஸோட அட்ரிபியூட்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அது பண்ண முடியும். அது பிரச்சனையே இல்லை. இந்த டெஸ்ட் கிளாஸை வந்து நான் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண. ரெண்டு விஷயங்க, கிளாஸ்க்குள்ளேயே பண்ண முடியுமா, அதோட ரெஃபரன்ஸ் வச்சு பண்ண முடியுமா, ரெண்டுத்தையும் செக் பண்ணும் எப்ப நீங்க படிச்சாலும். ஓகே, கிளாஸ்க்குள்ளேயே அப்படின்னா கிளாஸ் டைகர்ன்றது கிளாஸ்க்குள்ளேயே. இந்த கிளாஸ்க்குள்ள நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அதுக்கு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணல. டைகருக்கு டைகர் டி ரெஃபரன்ஸும் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் அந்த கிளாஸ்க்குள்ள எக்ஸ்டென்ஸ் அனிமல் போடும்போது என்னால டைரக்டா இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இது ஃபர்ஸ்ட் ரூல். இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ள என்னென்ன பண்ண முடியும்? அனிமல் என்ற கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அனிமல் என்ற கிளாஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும், அனிமல் என்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ரொடெக்டடும் பப்ளிக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டைகரை நீங்க இந்த பேக்கேஜ்ல சொன்னாலும் சரி, வேற பேக்கேஜ்ல சொன்னாலும் சரி, வேற எங்கேயோ தூக்கி போட்டாலும் சரி, யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் அனிமல், ரைட்டா? ஸோ அனிமல்குள்ள இருக்கிற ஆல் தி பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் மெத்தட்ஸ் யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ். ஓகே, ஸோ ஈவன் பிரைவேட் மெத்தட்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட் ஆட்ரிபியூட்ஸ் அதையும் பார்த்தோம், ரைட்டா? If you call a function, and the function இருக்கணும், function இருந்தா you will access, otherwise you cannot access, ரைட்டா? சோ இது பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, அதோட ரெஃபரன்சஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியாது. இப்போ டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர்னா என்ன பண்ண முடியும், அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல்னா என்னென்ன பண்ண முடியும். அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல்னா அது இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட், அனிமல்ன்றது ஸ்டாண்ட் அலோன் கிளாஸ். அனிமல் கிளாஸ்க்குலாம் தெரியவே தெரியாது யாரெல்லாம் அவனை இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல் நான் போடுறேன், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட். பிரைவேட் ஆக்சஸ் பண்ண முடியாது, பப்ளிக் எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் புதுசா என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரொடெக்டட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வித்தின் த சேம் பேக்கேஜ் வித்தின் த சேம் பேக்கேஜ் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ ஏ டாட் திங்க் வந்து பப்ளிக் கிடையாது, நல்லா பாத்துக்கோங்க, ப்ரொடெக்டட். இதே இது இங்க ட்ரை பண்ணேன் நான், அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல், பட் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ப்ரொடெக்டட் இஸ் நத்திங் பட் பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ். ஓகே, அந்த அதர் ஹேண்ட் டைகருக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியும், டைகர் ரெஃபரன்ஸ்க்குள்ள. டைகர் ரெஃபரன்ஸ்னா இது, டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போட்டேன்னா என்ன நடந்தது. ஸோ டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அனிமல்குள்ள இருக்கிறது எல்லாமே வருது. ஸோ பேக்கேஜ் லெவல் இது திரும்பி ப்ரெஃபரன்ஸ் வருது, கலர் ஹைட் நேம் டைப் வெயிட் வருது. இதே டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் இங்க போட்டேன்னா திங்கும் வரும். ஏன்னா அந்த ரூல் அகைன் ஃபாலோ ஆகும். என்னன்னா ப்ரொடெக்டட் இஸ் ஆக்சசிபிள் வித் இன் த சேம் பேக்கேஜ் அப்படின்றது. ஸோ டி டாட் கெட் கலர் ஹைட் டைம் நேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது திங்க் வருது பாருங்க. ஸோ இதே திங்க் இங்க வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, பாத்தீங்களா? ஸோ தட்ஸ் மை பாயிண்ட் ஹியர். ஸோ ப்ரொடெக்டட் ஒரு ரெஃபரன்ஸை வச்சு ஒரு ப்ரொடெக்டட் அப்படின்றது யூ கேன் ஆக்சஸ் வித் இன் த சேம் பேக்கேஜ் ஒன்லி. ஓகே, பட் கிளாஸ்க்குள்ள எங்க வேணாலும் பண்ணலாம் இஃப் யூ எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஸோ இது வேற பேக்கேஜ், ஸோ இது வேற பேக்கேஜ். ஸோ இட் டசன்ட் மேட்டர். பட் வித் ஹெல்ப் ஆஃப் ரெஃபரன்சஸ், ரெஃபரன்ஸ்னா என்ன சொல்றேன்னா, அந்த டைகர் டி அனிமல் ஏ அதை போடுறத பத்தி சொல்றேன். கிளாஸ்க்குள்ள அப்படின்னா அந்த கிளாஸ் டைகர் கிளாஸ்க்குள்ளேயே அப்படியே. ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு நான் சொல்றதுக்கு. புரியுதா உங்களுக்கு இது? ஓகே ஜி, புரியுது ஜி. சூப்பர். ஓகே, ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் கிளியர் தானே? பிரைவேட் எப்படி, பப்ளிக் எப்படி, ப்ரொடெக்டட் எப்படி. உங்களுக்கு ப்ரொடெக்டட்லாம் எங்க போட்டாலும் இதெல்லாம் இதுல வரும். அது பேர் என்ன, அந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஓசிஜேபில. போட்டிருப்பாங்க, வேற பேக்கேஜ்குள்ள ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதே பேக்கேஜ்குள்ள ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது என்ன ஆகும் இது என்ன ஆகும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே, நாலாவது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. நாலாவது என்னன்னா டிஃபால்ட், அதையும் பார்த்துருவோம். ஓகே,
டிஃபால்ட் அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டீங்க நீங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸ்ட்ரிங் ஸ்பீட் ஒன்று வைக்கிறேன். சரி, இது இப்ப இது வந்து பிரைவேட்டா பப்ளிக்கா ப்ரொடெக்டடா? மூணுமே கிடையாது. இதுக்கு ஒரு டிஃபால்ட்னு ஒன்று பேர் இருக்கு, பை டிஃபால்ட் அப்படின்ட்டு. சரி, இதை வெளில ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? இது வந்து எப்படின்னா ப்ரொடெக்டட் எப்படியோ அப்படிதான் இது. பட் ஆக்சஸபிலிட்டியில சப் கிளாஸ்லாம் இதுக்கு கண்ணு கூட தெரியாது. இப்போ சப்போஸ் இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், 2 மெத்தட் ஜென்ரேட் பண்றேன். சோர்ஸ் இதுக்கு எதுவுமே கொடுக்கல, பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் எதுவுமே கொடுக்கல. இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதை தூக்கிடுறேன். ஸோ இது பப்ளிக்கும் கிடையாது, பிரைவேட்டும் கிடையாது, ப்ரொடெக்டடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டட் கிளாஸஸ்ல இது வருதா இல்லையான்னு பார்க்கலாம். டைகருக்குள்ள ஸ்பீடு கால் பண்ண முடியுதா? கண்டிப்பா கிடையாது. என்ன சொல்லும்? ஸ்பீட் இஸ் அன்டிஃபைன்டுன்னு சொல்லிருச்சு. கெட் ஸ்பீடுன்னு போட்டிருப்பேன். ஒரு நிமிஷம், கெட் ஸ்பீட். சரி, கெட் ஸ்பீடே கால் பண்ணி பாக்குறேன். என்ன எரர் பாப்போம். ஓகே, கெட் ஸ்பீட் இருக்கு பட் நாட் விசிபிள். புரியுதா? சோ டிஃபால்ட்ன்றது வேற. ப்ரொடெக்டட்னு போட்டாதான் சப் கிளாஸஸ்ல எடுக்க முடியுது, ப்ரொடெக்டடும் பப்ளிக்கும். டிஃபால்ட்டும் எடுக்க முடியல. ரைட்டா? சரி, இதோட ஆப்ஜெக்ட்ஸ் வச்சாச்சும் கூப்பிட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இது முடியல, டிஃபால்ட். ஸோ ப்ரொடெக்டடோ பப்ளிக்கோ போட்டாதான் அதோட சப் கிளாஸஸ்க்குள்ள அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது கிளியர். அது அதே பேக்கேஜ்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. ஸோ அதோட ஆப்ஜெக்ட்ஸை வச்சு பார்ப்போம். டி டாட் திங்க், டி டாட் கெட் ஸ்பீட் வருது. புரியுதா? சப் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சும் வருது. ஏன் வருது அப்படின்னா என்ன பார்த்துக்கோம்னா, டைகர்ன்றது பேஸ் கிளாஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும். பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ரொடெக்டட், டிஃபால்ட், பப்ளிக் எல்லாமே வித்தின் த சேம் பேக்கேஜ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டோட பெனிஃபிட் வந்து அதுதான். வித்தின் த சேம் பேக்கேஜ் அதோட ஆட்ரிபியூட்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஏன் இதுவே பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளே பண்ணலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு, ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், ஸ்பீடை பிரைவேட்னு ஆகிருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதெல்லாம் வரவே வராது. ஓகே, அனிமல்குள்ளயோ எதுக்குள்ள, அனிமல்குள்ள ஸ்பீடை வந்து நான் எதுவுமே சொல்ல, நார்மலி சொன்னேன். நார்மலி சொன்னா அந்த பேக்கேஜ்குள்ள அதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கும். ஓகே, இதுவே நான் வந்து வெளியில போறேன், வெளியில போயிட்டு ஐ எம் ட்ரைங் டு கால், அனிமல்குள்ள தானே ஸ்பீட் இருக்கு, கெட் ஸ்பீட் வருதா பார்ப்போம். வரல பாருங்க. ஈவன் ஸ்பீடோட ஆட்ரிபியூட் வருதா? வரல. ஸோ டிஃபால்ட் அப்படின்றது நீங்க எதுவுமே கொடுக்காம இருந்தா தட் இஸ் டிஃபால்ட். பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். பை டிஃபால்ட்டா பிரைவேட்னு நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, டிஃபால்ட் ஏதாவது ஆட்ரிபியூட் இருக்கா? ப்ரொடெக்டட்னு போட்டா இந்த ரெஃபரன்ஸை வச்சு என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணலாம், வித்தின் த சேம் பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ டிஃபால்ட்னு போட்டா யூ கேன் ஆக்சஸ் த ஐட்டம்ஸ் வித்தின் த சேம் பேக்கேஜ். ஓகே, அவுட் சைடு த பேக்கேஜ் யூ கேனாட் ஆக்சஸ். ஓகே, ஸோ டிஃபால்ட் போடுறதால இன்ஹெரிட்டட் கிளாஸஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதையும் பார்த்தாச்சு. இன்ஹெரிட்டட் கிளாஸஸ்னா டைகர், அதுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதா? கண்டிப்பா முடியாது. எதுவும் டவுட் இல்லைல்ல. ப்ரொடெக்டட்னு போட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரொடெக்டடுக்கும் டிஃபால்ட்டுக்கும் டிஃபரன்ஸ், ப்ரொடெக்டட் இஸ் டிசைன்டு ஃபார் ஸ்பெசிஃபிகலி ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் தான். டிஃபால்ட்ன்றது அதுக்காக கிடையாது. ஜஸ்ட் வித்தின் த பேக்கேஜ் லெவல் எதாவது ஆக்சஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியும், இல்லைன்னா இல்லை. ப்ரொடெக்டட் வந்து வித்தின் த பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதோட சப் கிளாஸஸ்க்கும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் இன்ஹெரிட்டன்ஸும் கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. கிளியரா? ஜி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஸ்பீடுங்கிறது வந்து டிஃபால்ட்டா கொடுத்தனால அதோட இப்போ நான் எக்ஸ்டென்ஸ் அனிமல்னு போட்டிருக்கேன் இங்க. சரி, அப்படி இருந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. கரெக்டா? கரெக்ட். ஏன் பிரைவேட் உங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதா? முடியல. இந்த கலரு, ஹைட், அது ஒரு மெத்தட் வச்சு தானே பண்ணீங்க. அதே மாதிரிதான் இது டிஃபால்ட்னு போடுறதால இது ப்ரொடெக்டட் கிடையாது. ப்ரொடெக்டட்னு போட்டாதான் அந்த மெத்தட் வந்து அங்க விசிபிளா இருக்கும். ஓகே, டைகருக்குள்ள. இல்ல பப்ளிக்னு போட்டா பப்ளிக்ன்றது எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையே இல்லை, பப்ளிக் விசிபிளா இருக்கும். ஸோ டிஃபால்ட் எதுக்கு போடுவாங்கன்னா வித்தின் த சேம் பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான். வித்தின் த சேம் பேக்கேஜ். அப்படி இப்போ நீங்க டைகர்ங்கிறது சேம் பேக்கேஜ் தானே? டைகர்ன்றது கிளாஸ் ஜி. நான் 2 விதமா சொல்றேன். இல்ல வித்தின் சேம் பேக்கேஜ் தானே? ஒன்னு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றேன், இன்னொன்னு வந்து கிளாஸ்க்குள்ள சொல்றேன். நம்ம டிஸ்கஸ் பண்றது ரெண்டுமே டிஸ்கஸ் பண்றோம். கிளாஸ்க்குள்ள அப்படின்னா டைகர்ன்ற ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் வித்தின் த சேம் பேக்கேஜ் அப்படின்றது அந்த கான்செப்ட்டுக்கு சொல்றேன். சோ நீங்க அதை வந்து மிஸ்கைட். ஓகே,
அது காமிங்க எப்படி டைகர் ரெஃபரன்ஸ் வச்சு எப்படி எடுக்கிறீங்க? இதோ டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர். இப்போ டைகருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா டி டாட் கெட் ஸ்பீட் அப்படின்னு எனக்கு வரும். ஈவன் ஏ டாட் கெட் ஸ்பீட் அப்படின்றது எனக்கு வரும். ஏன்னா இது ரெண்டுமே டிஃபால்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த பாயிண்ட்டை தான் இங்க சொல்ல வரேன். டைகர்ன்றது ஒரு கிளாஸ், சரியா? ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு மெத்தடுக்குள்ள அனிமலோட இதை யார் யார் இது கூப்பிட முடியும் அப்படின்னா you can call either a public or protected method. அதோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். You cannot call private or default methods. Okay, but with the object of it, with the reference of it is a different story. Reference of it within the same package I can access even the tiger ல இருந்தாலும் சரி animal ல இருந்தாலும் சரி I can access the default and protected method. So இதையே out of the package நான் மூவ் பண்ணேன்னா I will not be able to access t dot இது பேர் என்ன, இதெல்லாம் வரும். மெத்தட் நேம் நம்ம மறந்து வந்து ஒரு ஸ்பீட் கெட் ஸ்பீடா இருக்காது. ஓகே ஜி, நீங்க ஆப்ஜெக்ட் லெவல்லையும் பார்க்கணும், டெம்ப்ளேட் லெவல்லையும் பார்க்கணும். டைகர்ன்றது ஒரு டெம்ப்ளேட், ஒரு கிளாஸ் நீங்க புதுசா டிஃபைன் பண்றீங்க. ஒரு நைட் நாய்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்றீங்க. அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்றதும் பார்க்கணும். டைகருக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு விதமா பார்க்கணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ டைகர்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள டைகருக்கு நீங்க ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணல, டிஃபைனிங் த ரூல்ஸ். ஸோ அங்கெல்லாம் என்னென்னலாம் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அனிமலோட பப்ளிக்கும் ப்ரொடக்டடும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுவே டைகருக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போடுவீங்க. அது டைகர் கிளாஸ்க்குள்ளேயே போட மாட்டீங்க, எங்கேயா வெளில தான் போடுவீங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட் ஜி. ஆமா, இப்போ எனக்கு அந்த இதுதான் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் வெளியில தானே போடுவீங்க. வெளியில போடும்போது அதுக்கு தான் சொல்றேன் நான் வித் இன் த சேம் பேக்கேஜ் வித்அவுட் த சேம் பேக்கேஜ். நான் இதுக்கு சொல்லல, இதுக்கு காமன் ரூல். இதுக்கு என்ன ரூல்னா எந்த கிளாஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அந்த கிளாஸோட பப்ளிக் ப்ரொடக்டட் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட் தான் கிடையாது, ரைட்டா? நீங்க அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஈவன் த பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் சரி சப் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் சரி வர மெத்தட்ஸ் என்னென்ன லிஸ்ட் ஆகும்னா பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அதோட default protected public within the same package, public outside the package. இதுதான் visible. ஓகே, இப்போ சப் கிளாஸ்க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த சப் கிளாஸோட டிஃபால்ட் பப்ளிக் ப்ரொடெக்டட், பேஸ் கிளாஸோட டிஃபால்ட் பப்ளிக் ப்ரொடெக்டட் எல்லாமே விசிபிள். இதுவே அதை தூக்கி வெளியில போட்டீங்கன்னா அவுட் சைட் த பேக்கேஜ் போட்டீங்கன்னா அந்த சப் கிளாஸோட பப்ளிக் மட்டும்தான் விசிபிள், பேஸ் கிளாஸோட பப்ளிக் மட்டும்தான் விசிபிள். இதுதான் கிளியரா இருக்கா நான் சொன்னது எல்லாமே? கிளியரா இருக்கு ஜி. ஓகே, இது உங்களுக்கும் புரிஞ்சது இல்லை ஜி எல்லாமே? ஸோ இதெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி மாத்தி மாத்தி கேட்பாங்க. லைக் இப்போ டைகர் டெஸ்ட் 2 டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர். இது பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? டைகர்ன்றது இந்த பேக்கேஜ்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, இருக்கட்டும். டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர்னா டைகருக்குள்ள போவீங்க. போயிட்டு எதெல்லாம் இந்த பேக்கேஜ்ல இல்லைனாவே அந்த டைகர் கிளாஸை எதெல்லாம் பப்ளிக்கோ அதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். டைகருக்குள்ள இருக்கிற பப்ளிக்கும் பண்ணலாம், அனிமலுக்குள்ள இருக்கிற பப்ளிக்கும் பண்ணலாம். ஏன்னா டைகர் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? உடனே போயிட்டு டி டாட் வச்சு பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகே, என்ன பண்ணுவீங்க? டி டாட் வச்சு பார்த்தாவே டைகருக்குள்ள இருக்கிற பப்ளிக்கும் அனிமலுக்குள்ள பப்ளிக் மட்டும் தான் வரும். கலரு, ஹைட்டு, நேமு, டைப்பு, வெயிட். இந்த மேக் நாய்ஸும் அந்த பேர் என்ன இன்னொரு மெத்தடும் வச்சிருந்தேன், அது வரல. ஸோ இதே டைகர் டெஸ்ட்டை அதே பேக்கேஜ்குள்ள போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்குது? திங்க் வருது, கெட் ஸ்பீட் வருது, எல்லாமே வருது. ரீசன் என்னன்னா டைகர்ன்ற டெஸ்ட் நீங்க டைகர்ன்ற அதே பேக்கேஜ்குள்ள கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குது? எல்லாமே பப்ளிக்கும் வருது, ப்ரொடக்டடும் வருது. யாரோட வருது? பேஸ் கிளாஸும் வருது, சப் கிளாஸும் வருது. ஆனா ரெஃபரன்ஸ் சைல்டோடது. ஓகே, ஸோ அதுதான் மேட்டர். இன்ஹெரிட்டன்ஸ் லாஜிக் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க இன்ஹெரிட் பண்ணாலும் சரி அதோட பப்ளிக்கும் ப்ரொடெக்டட் தான், அதோட மெத்தட்ஸை நீங்க கால் பண்ண முடியும். இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்? இப்போ மேக் நாய்ஸ் நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, டைகர்ல இருந்து நான் கவலையே பட தேவையில்ல. அனிமலோட கெட் வெயிட்டை கூப்பிட்டு திங்கை கூப்பிட்டு ரெண்டுத்தையும் கூப்பிட்டுல எனக்கு கொண்டு வருது. நான் வெறும்னே மேக் நாய்ஸ் மட்டும் தான் கூப்பிடுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அனிமலோட ப்ராப்பர்ட்டிஸை ரீயூஸ் பண்ணிக்குது டைகர். ரீயூஸ் பண்ணி கெட் வெயிட்டை கால் பண்ணிக்குது, அப்புறம் வந்து திங்க்ன்ற மெத்தடை கால் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுது. புரியுதா? இப்போ நான் இந்த டைகரோட டெஸ்ட்ல மேக் நாய்ஸ் கூப்பிட்டேன்னா உங்களுக்கு வரும் பாருங்க. இது வந்து சிஸ் அவுட்ல போடுறேன். ஓகே, மேக் நாய்ஸ்ன்றது
நான் வந்து இது பண்ணிட்டேன், வாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த மேக் நாய்ஸை ஸ்ட்ரிங் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் பண்றேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்றேன். இல்லைன்னா நான் அப்படியே கூட கூப்பிட்டுருக்கலாம்ல, கரெக்டா. நான் அதை சிஸ் அவுட்ல போடாம டேரக்டா கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள சிஸ் அவுட் இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இதுக்குள்ள போவோம். போயிட்டு the tiger with weight get weightனா என்ன இருக்கும்? வெயிட் ஆப்ஜெக்ட் இன்னும் வெயிட் செட் பண்ணல நம்ம. ஸோ டிஃபால்ட் வேல்யூ 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கெட் வெயிட் 0, அப்புறம் காலிங் திங்க் மெத்தட் அப்படின்னு போட்டு திங்க்குள்ள போய் அனிமல் இஸ் திங்கிங் அது வரும். ஸோ ஆனால் கால் பண்றவனுக்கு பாருங்களேன், டைகர் டெஸ்ட்லாம் அதை பத்திலாம் கவலைப்படல. டி டாட் மேக் நாய்ஸ், டைகர் என்ன பண்ணுது, அனிமலோட வெயிட் மெத்தடையும் திங்க் மெத்தடையும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கூப்பிடுது. the whoever calls t dot make noise doesn't know it actually doing that. புரியுதா? ஸோ என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஐ ஆம் அனிமல், ஐ ஆம் டைகர், இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் வருதுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்காக நியூ டைகர் போட்டதால அந்த டைகர் வந்து திரும்பி அனிமலோட கன்ஸ்ட்ரக்டர் கூப்பிடும். ஸோ ஐ ஆம் அனிமல் வந்தது, அப்புறம் ஐ ஆம் டைகர் வந்தது, அப்புறம் இந்த டைகர் வித் வெயிட் 0, காலிங் திங்க் மெத்தட், அனிமல் இஸ் திங்கிங். கிளியரா இருக்கா ஜி? ஓகே ஜி. விக்னேஷ் உங்களுக்கு? ஓகே ஜி, கிளியர் ஜி, கிளியர் ஜி. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, மணி இருக்காரா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அவருக்கு? இல்ல ஜி, இருக்கு இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னா, அடுத்த ஒரு கான்செப்ட் பார்ப்போம், ஓவர் ரைடிங். ஓகே, ஸோ அப்படின்னா ஓவர் ரைடிங் அப்படின்னா இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க, பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். ஓவர் ரைடிங் என்னடா இவங்க இப்படி கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அனிமல் கிளாஸ்ல வந்து ஒரு மெத்தட் நான் சொல்றேன், சரியா? ஸோ அந்த மெத்தடை வந்து திரும்பி சைல்ட் கிளாஸ்ல சேம் சிக்னேச்சரோட சேம் வயா ஐ எம் டெல்லிங் அகைன் இன் மை சைல்ட் கிளாஸ். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அனிமல்ல சொன்ன அந்த மெத்தடை நான் சைல்ட்ல மாத்திக்கிறேன். ஐ எம் ஓவர் ரைடிங், அதுக்கு பேர் தான் ஓவர் ரைட். ஓகே, ஸோ இப்போ என்னன்றது, இது திங்க்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, பப்ளிக் ஆகிக்கிறோம். இந்த திங்க்ன்ற மெத்தடை நான் என்ன பண்றேன், அப்படியே டைகர் கிளாஸ்குள்ளேயும் சொல்றேன். சொல்லலாமா? அப்படி சேம் சிக்னேச்சர் சேம் இது இருக்கணும். ஓகே, போட்ட உடனே இங்க ஒரு பச்சை கலர் சிம்பிள் வந்திருக்கு பாருங்க. என்ன வருது? ஓவர் ரைட்ஸ் அந்த அனிமல் டாட் திங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனிமல் கிளாஸ்ல ஆல்ரெடி இதே டைப்ல நீ ஒண்ணு சொல்லியிருக்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப டி டாட் நம்ம வந்து டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போட்டு டி டாட் போட்ட உடனே என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு வந்து டைகர் கிளாஸ்ல இருக்கிற பப்ளிக் ப்ராடக்டோட டிஸ்பிளே ஆச்சு, அனிமல் கிளாஸ் இருக்கிறோம் டிஸ்பிளே ஆச்சு. இப்ப வந்து டைகர் டி ஈக்குவல் டு நியூ டைகர் போட்டா, பாவம் டி டாட் போட்டா இங்க இருக்கிற திங்கும் வரணும், அங்க இருக்கிற திங்கும் 2 தடவை வரணும்னா எதை அதை டிஸ்பிளே பண்ணும் பாவம்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இங்கேயும் ஒரு திங்க் வச்சு, அங்கேயும் அனிமல்லையும் ஒரு திங்க் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்க டைகர் டி ஈக்குவல் டு இவ்வளவு நாள் நம்ம டி டாட் போட்டா வந்து திங்க்ன்ற மெத்தட்லாம் நம்ம வந்துட்டு இருந்தது. இப்ப ரெண்டு இடத்துலயும் இருக்கு. நான் டி டாட் திங்க் போட்டா அங்க போகுமா இங்க போகுமா? சப் கிளாஸுக்கு தான் போகும். புரியுதா? ஏன் சப் கிளாஸுக்கு தான் போகும் அப்படின்னா, நீங்க அதை ஓவர் ரைட் பண்றீங்க. அது பேர் தான் ஓவர் ரைடிங். அனிமல் கிளாஸ்ல இருந்தா அனிமல் கிளாஸ்ல எடுத்துக்கும், சப் கிளாஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த மாதிரி அடிச்சாவே அது ஆட்டோமேட்டிக்கா ஜாவாவே அதை எடுத்துக்கும். யூ ஆர் ஓவர் ரைடிங் அப்படின்ட்டு. ஓவர் ரைட்ஸ் லேர்னிங் டாட் ஜாவா 6 ஃபியூச்சர்ஸ், லேர்னிங் டாட் ஜாவா 6 டாட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது பேக்கேஜ் நேம், டாட் அனிமல்ன்றது கிளாஸ் நேம், டாட் திங்க்ன்றது அனிமல்குள்ள திங்க்னு ஆல்ரெடி சொல்லியிருக்க, நீ ஆல்ரெடி அதை பத்தி வந்து ரீடிஃபைன் பண்ணி இப்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் இஸ் திங்கிங் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இதை வந்து அனிமல் இஸ் திங்கிங்ன்றதை நான் இங்க மாத்துறேன், டைகர் இஸ் திங்கிங்னு போடுறேன். ஓகே, இப்ப வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த திங்க் மெத்தட் எதை கூப்பிடும் பார்ப்போம். பாத்தீங்களா, இவ்வளவு நேரமா பேரண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப வந்து திங்க்ன்றது டைகரே இவன் சொன்னதால பேரண்ட்டுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆல்வேஸ் டு இட்ஸ் ஓன் கிளாஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் ஓவர் ரைடிங். எப்ப இந்த ஓவர் ரைடிங் யூஸ் ஆகும் தெரியுமா? சில மெத்தடை நீங்க வந்து இப்ப வந்து ஒரு 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 நிமிஷம்
ஹலோ ஜி, கேக்குதா? கேக்குது ஜி, சொல்லுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜார் ஃபைல அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதாவது ஆக்சசபிளே இருக்காது. நீங்க அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்க லாஜிக் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஏதாவது ஒரு மெத்தட் எழுதி வச்சிருப்பான். மேபி அந்த மெத்தட் ரொம்ப மோசமா இருக்கும், ஆனா அவன் கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணணும். மீதி மெத்தட்ஸ் நல்லா இருக்கு வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ, கேக்குது ஜி, சொல்லுங்க. மிக்ஸி போடுறேன், சொல்லுங்க. உங்க காது வெடிஞ்சிரும், அதனாலதான் கொஞ்ச நேரம் மியூட் போனேன். ஓகே, சரி, ஒரு 2 மினிட்ஸ் உண்டுமா ஐபின்னு. ஸோ இப்போ ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த லாஜிக் வந்து நல்லா இல்லை, ரைட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி மீதி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் திரும்பி அதே சிக்னேச்சர்ல அதே பேர்ல சொல்லி உங்க லாஜிக் நீங்க எழுதிட்டீங்கன்னா ரன் டைம்ல உங்க லாஜிக் தான் கால் ஆகும், பேஸ் கிளாஸோடது கால் ஆகாது. ஓகே, புரியுதா? ஸோ அது பேர் தான் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர் ரைடிங். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ the base class method is being again defined in the subclass. Okay, so when you do that, the preference is given to your subclass. புரியுதா ஜி உங்களுக்கு எல்லாருக்கும்? இவ்வளவு நேரம் t.think அப்படின்னு கால் பண்ணனா it was going to our base class. ஸோ இப்போ அனிமல் இஸ் திங்கிங் பதிலா இங்க டைகர் இஸ் திங்கிங் தான் வரணும். ஏன்னா நான் சப்கிளாஸ் இப்போ அனிமல்லையும் இருக்கு டைகர்லயும் இருக்கு. ஓகே, பட் ஆனா ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஃபார் டைகர்ஸ் மெத்தட். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ப்ரெஃபரன்ஸ். ஓகே, டைகர் இஸ் திங்கிங் இதை நான் தூக்கிட்டேன்னா எரர் வராது. என்ன பண்ணிக்கும், ஓகே இங்க போயிடுச்சா, அனிமல்ல இருக்கிற திங்க்ன்ற மெத்தடுக்கு அதை எடுத்துக்கும். அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்த இது. ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ அனிமல் இஸ் திங்கிங். ஸோ அதை தூக்கிட்டேன். அது தூக்குனதால இப்படி வருது. இல்ல என்னோட அவன் சரியா எழுதல, நான் எழுதிக்கிறேன் என் கிளாஸ்ல டைகர் இஸ் திங்கிங் அப்படின்னு போடுறேன். ஸோ டைகர் இஸ் திங்கிங். ஸோ பிரச்சனை இல்லை. இதுவே அனிமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதெல்லாம் இல்லை. அனிமல்ன்றது ஸ்டாண்ட் அலோன் கிளாஸ் தான். அதுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அனிமல் ஏ ஈக்குவல் டு நியூ அனிமல்னு போட்டு இந்த ஏ டாட் திங்க் அப்படின்னு போட்டீங்கன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். பாருங்க, ஐ ஆம் அனிமல் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா ஏ டாட் திங்க்குள்ள என்ன போட்டிருக்கேன், ஐ ஆம் அனிமலா போட்டிருக்கேன், அனிமல் இஸ் திங்கிங்ல போட்டிருக்கேன். நீங்க அதை நான் பிரிண்ட் பண்ணலையே, ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சிஸ் அவுட் குள்ள போடணும். இந்த ஐ ஆம் அனிமல் அப்படின்றது அனிமலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதால வருது இந்த லைனால. ஸோ ஏ டாட் திங்க்னு போட்டானா அனிமல் இஸ் திங்கிங். அதெல்லாம் வந்து டைகரோடதுக்கெல்லாம் போகாது. இங்க அனிமல் இஸ் திங்கிங். ஏன் அனிமல்ன்றது பேஸ் கிளாஸ் எப்பயுமே ஸ்டாண்ட் அலோன், சரியா? ஸோ அதுல வந்து திங்க்ன்ற மெத்தட் அனிமல் இஸ் திங்கிங் தான் வரும். ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரிஞ்சுச்சு. சவுந்தர் உங்களுக்கு புரிஞ்சுது. விக்னேஷ் கிளியர் தானே உங்களுக்கு? எனக்கு கிளியர் தான் ஜி. ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேஸ் ரிலேஷன்ஷிப்பும் இஸ் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தோம்னா ஹேஸ் ரிலேஷன்ஷிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் நம்ம எது ஓவர் ரைட் பண்ணாலும் ஓவர்லோட் பண்ணாலும். இதுல வந்து அப்படி கிடையாது, கரெக்டா? இதுல வந்து செப்பரேட் ஆப்ஜெக்டே இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிறது அப்படியே இருக்கும். ஆமா, கரெக்ட், ரைட். ஆமா. ஸோ ஆஸ் அ ரிலேஷன்ஷிப்னா ஒன்றுக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க இன்டர்வியூல. ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ஹாஸ் அட்ரஸ்ன்றது டிபிக்கல் எக்ஸாம்பிள், சரியா? இஸ் அ ரிலேஷன்ஷிப்னா எம்ப்ளாயி இஸ் அ பர்சன். ஸோ மெமரி வைஸா பார்க்கும்போது அட்ரஸ் இஸ் செப்பரேட் பபிள், எம்ப்ளாயி செப்பரேட் பபிள். ஸோ அது இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் கான்செப்ட். இட்ஸ் ரீயூசிங் த ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ரீயூசிங் த எக்ஸிஸ்டிங் ஆட்ரிபியூட்ஸ். அந்த பபிளுக்கு மேல ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிக்கும், கரெக்டா? ஸோ அதுதான் அதோட கான்செப்ட். ரெண்டாவது என்னன்னா பப்ளிக் ப்ரொடக்டட் பிரைவேட் டிஃபால்ட். இதை வச்சு எது பண்ண முடியும் பண்ண முடியாது. நீங்களே வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்ல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா 4த்தையும் போட்டு
சேம் கிளாஸ்க்குள்ள ட்ரை பண்ணுங்க, அவுட் சைட்குள்ள ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். மூணாவது ஓவர் ரைடிங்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர் ரைடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மாவே கேட்பேன் வாட் இஸ் ஓவர் ரைடிங். பேஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை திரும்பி சப் கிளாஸ்ல நீங்க ரீடிஃபைன் பண்ணீங்கன்னா அதான் ஓவர் ரைடிங். அவ்வளவுதான். ஓகே, அது பண்ணிட்டா உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க எப்ப கால் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சப் கிளாஸுக்கு தான் அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஒரு டவுட் ஒண்ணு, கான்செப்ட்ஸ் எல்லாம் அசோக் ஜி சொல்லுங்க. இப்போ ஆட்டோ ஓவர் ரைட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணி அனோடேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இவனே போடுவான். ஓகே, அதனால எடிட்டர்ல வரல, நீங்க போடணும்னாலும் போட்டுக்கலாம். அது போட்டாதான் ஓவர் ரைட் அப்படின்னு கிடையாது, போட்டீங்கனாலும் ஓவர் ரைட் தான். ஓகே 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 போட்டீங்கன்னா கேப்ஸா ரெண்டும் ஒண்ணுதான், போடனாலும் ஒண்ணுதான், போடாட்டியும் ஒண்ணுதான். ஸோ முன்னாடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க, பட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அண்டர்ஸ்டுட் இப்போ. ஏன்னா நீங்க டி டாட் திங்க்னு கூப்பிட்டா அதுக்கே தெரியாது போவோம் அங்க போகணுமா இங்க போகணுமான்ட்டு. ஸோ இஃப் யூ மேக் இட் த சேம் மெத்தட் நேம், சேம் சிக்னேச்சர் அண்ட் சேம் திங், eventually you are doing a override only. புரியுதா? ஓகே ஜி. இது வரைக்கும் கிளியரா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம்? எஸ் ஜி. ஸோ இதை நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம் போக முடியும். ஓகே, ஸோ பாலிமார்பிசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தது பாலிமார்பிசம் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டண்டா நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ள போகலாம். ஸோ அதுதான் ரைட்டா. கலெக்ஷன்ஸ்குள்ள ஓரளவு போயிட்டோம்னா நீங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஊப்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு இந்த கம்பேரபிள் கம்பேரேட்டர் எப்படி ஷார்ட் பண்றது, எப்படி போடுறது, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி டீல் பண்றது கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாலிமார்பிசமும் இன்ஹெரிட்டன்ஸும் கலெக்ஷன்ஸும் இது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போதும் உங்களுக்கு உங்க கோடை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு, செலினியம் பண்றதுக்கு, செய்யறதுக்கு. ரைட்டா? ஓகே சரி ஜி, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, சரியா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஜி. ஏதாச்சும் ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. நம்ம நெக்ஸ்ட் எப்பன்னு நான் மெசேஜ் பண்றேன். அப்போ அன்னைக்கு வந்து நம்ம பாலிமார்பிசம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜி அதான் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வச்சுக்கலாம் ஜி? நான் சொல்றேன் ஜி, எனக்கு ஊருக்கு போனா இல்லையான்னு எனக்கு தெரியல. எதையுமே கிளியரா எங்க வீட்டுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன பிளான் வரும்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்றேன் உங்களுக்கு, சரியா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் நாளைக்கெல்லாம் நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ நீங்க சொல்லி கொடுத்தது இன்னைக்கு நாளைக்கெல்லாம். சரி ஓகே ஓகே ஜி, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன், சரியா? ஓகே ஓகே ஜி. பை. உங்களுக்கு ரெக்கார்டட் மட்டும் நான் ஆஃபீஸ் போயிட்டு அனுப்பிச்சு விடுறேன். லிங்க் ஜி போன வீக் பண்ணோம்ல, அதுவும் அப்படியே கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க. போன வாரம் ரெக்கார்ட் ஆச்சா தெரியல, எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அது அனுப்பிச்சு விடுறேன் இருந்தா. சவுந்தர் எல்லாம் திட்டினதெல்லாம் இருக்கும், கொடுறோமா? பரவாயில்ல ஜி, அங்க எத்தனை தடவை அவன் வந்து எப்படின்னா மியூசிக் மாதிரி போட்டு கேட்பான், ரிப்பீட் மோட்ல வச்சு கேட்டுப்பான். ஓகே ஃபைன் ஃபைன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் இப்படி முடிச்சிருவோம். ஃபைனலா வந்து ஒரு கிளாஸ் டைரக்டாவே வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு ஃபைனலா என்னென்ன டவுட் இருக்கோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தரேன். அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு அதை கொண்டு வந்தீங்கன்னா அதுல டிஸ்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். புரியுதா? ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு எக்ஸல் ஃபைலே ரீட் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைல வந்து மல்டிபிள் ரோஸா வச்சு அப்படிதான் நான் கொடுப்பேன். எக்ஸல் ஃபைல ரீட் பண்ணி ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி வச்சிருவோம். நேம், அவனோட இல்லைன்னா ஸ்டூடெண்ட், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் டோட்டல் அப்படின்னு வச்சுட்டு அந்த எக்ஸல் ஃபைல்ல நிறைய ரோஸ் போட்டுட்டு அந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்து நீங்க ரீட் பண்ணி டேட்டாவை சார்ட் பண்ணணும், யார் ஹையஸ்ட் எம்ப்ளாயின்னு பார்க்கணும். அது ஊப்ஸ் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் போட்டு பில்ட் பண்ணி பண்ணீங்கன்னா நீங்க வெரி குட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க போட ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் முடிச்ச உடனே ஃபைல் ஹேண்ட்லிங் லைட்டா சொல்லி தரேன். ஓகே, ஜஸ்ட் எப்படி ஃபைலை ரீட் பண்றது, சிஎஸ்வி ஃபைலை எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை போடலாம். அதை போட்டு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா we will have a direct discussion. எந்த அளவுக்கு போடுறீங்க, எப்படி, ஏது அப்படின்னு சொல்லி that will be better. ஓகே, அதுதான் கரெக்ட். ஓகே ஜி. ஓகே ஜி, சரி நான் அனுப்பிச்சு விடுறேன் ஜி உங்களுக்கு ஃபைல்ஸும் இதுவும், சரியா? ஓகே ஓகே ஜி, பார்ப்போம். பை பை.